முதல்ல மைக்கை பிடிச்சி பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு விஜய் நடத்தியிருக்காரா? இன்னொரு பிரஸ் மீட் கூட வச்சதில்லை. மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கணும்ல. அறிவு தான் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க தானே இருக்கா? நான் கேட்கிறேன். பத்திரிகை சந்திப்பது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? I am not prepared to answer you. You are anti-Indian. தாவேக தலைவர் விஜய்க்கு மட்டும்தான் இந்த கேள்வியா? Please don't ask political questions, right? எந்த அரசியல் கட்சி தலைவர் பத்திரிகை சந்திப்பை நேரடியாக எதிர்கொண்டாங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சுல்தான். இது நம்ம சேனல் பாயிண்ட் டு பாயிண்ட். சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கலரி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கும் பொருத்தமா இருந்தா நாடங்க, இல்லைன்னா போங்கடா. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அழிச்சு கொண்டுடுங்க. நாடு உருப்பட்ட மாதிரி தான். பொதுவாகவே ஒரு பத்திரிகை சந்திப்புன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் அரண்டு போய் ஓடுவாங்க. தலையில விஷயம் இருக்கிறவங்க கண்டிப்பா அதை எதிர்கொள்வாங்க. சில டைம் விஷயம் இல்லாதவங்க கூட சமாளிப்பாங்க. ஆனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்போம். எல்லாரும் தாவேக தலைவர் விஜய பத்தி தான் கவலைப்படுறாங்களே தவிர ஒருத்தர் 12 வருஷமா ஆட்சியில இருந்துட்டு இது வரைக்குமே ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல. தமிழகத்துல அப்படி எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பத்திரிகை சந்திப்பை நேரடியா எதிர்கொண்டாங்க? வாங்க நம்ம லிஸ்ட்ல டாப் 8 அரசியல் தலைவர்களை பார்க்கலாம்.